மகாகந்த சஷ்டி திருவிழா சிறப்பு பதிவாக இன்னைக்கு நாம சிந்தனை செய்யக்கூடிய தலைப்பு கந்த புராணம். நமக்கு கிடைத்த ஒரு அற்புதமான சரித்திரத்தை இன்னைக்கு நம்ம சிந்தனை பண்ண போறோம். அதாவது கந்த புராணத்தினுடைய ஒரு சிறப்பு ஒண்ணு சொல்லுவாங்க. என்னன்னாக்கா, கந்த புராணத்தில் இல்லாதது வேற எந்த புராணத்திலையும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப எல்லா விதமான கருத்துக்களும் கந்த புராணத்துல சொல்லப்பட்டிருக்கு. எல்லா கந்த புராணத்துல சொல்லாதது வேற எந்த புராணத்திலையும் இல்லை அப்படின்னாக்கா என்னன்னா, எல்லாத்த பத்தியும் இந்த கந்த புராணத்துல சொல்லியிருக்கு. அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த ஒரு நூல் தான் இந்த கந்த புராணம். இந்த கந்த புராணத்தை நமக்கு கொடுத்தவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கச்சியப்ப சிவாச்சாரியார். அந்த ஒரு சிறந்த ஒரு முருகனினுடைய ஒரு தொண்டர். அவரால் மட்டும்தான் நமக்கு இது சாத்தியமாச்சு. ஆனா எல்லாமே முருகப்பெருமானினுடைய ஒரு திருவருள் தான். இந்த கந்த புராணத்தை சொல்லணும் அப்படின்னு சொன்னாக்கா, 18 மகாபுராணங்கள்ல சிவபுராணம் ஒண்ணு. இந்த சிவபுராணத்துல ஸ்காந்த புராணம், அதாவது 10 புராணங்கள் சிவபெருமானை பத்தி வரும். அதுல பாத்தீங்க அப்படின்னாக்கா, இந்த வடமொழியில இருக்கக்கூடிய ஸ்காந்த புராணத்துல சங்கர சம்ஹிதை அப்படின்னு ஒரு பகுதி உண்டு. அதுல பாத்தீங்கன்னா சிவ ரகசிய காண்டம் அப்படின்னு இருக்கு. அந்த சிவ ரகசிய காண்டத்துல உள்ள அத்தனை ஸ்லோகங்களினுடைய மொழிபெயர்ப்பு தான் இன்னைக்கு நமக்கு தமிழ்ல கிடைச்சிருக்கக்கூடிய கந்த புராணம். இததான் கச்சியப்ப சிவாச்சாரியார் முருகப்பெருமானினுடைய குருவருளோடும் திருவருளோடும் நமக்கு கந்த புராண பாடலாக கொடுத்தார். சரி, இது நடந்த ஒரு சரித்திரம் எப்படி அப்படின்னு பார்ப்போம். நகரேஷு காஞ்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்னன்னா, நகரங்களிலேயே மிக சிறந்த நகரம் இந்த காஞ்சி மாநகர். இந்த காஞ்சி மாநகர்ல வாழ்ந்தாலே முக்தியாம். அதாவது திருவாரூர்ல பிறந்தா முக்தி, காசியில இறந்தா முக்தி, திருவண்ணாமலையை நினைத்தால் முக்தி, சிதம்பரத்தை தரிசித்தால் முக்திங்கிற மாதிரி இந்த நகரேஷு காஞ்சின்னு சொல்லப்படக்கூடிய இந்த காஞ்சி மாநகரில நம்ம வாழ்நாள்ல கொஞ்ச நாளாவது இங்க வாழ்ந்தோம்னாலே நமக்கு முக்தி கிடைக்குமா. அப்படிப்பட்ட ரொம்ப மிக முக்கியமான புனிதமான ஒரு ஸ்தலம் இந்த ஸ்தலம். இந்த ஸ்தலத்தை பத்தி சில விஷயங்கள் பார்க்கலாம். முதல்ல பாத்தீங்க அப்படின்னாக்கா, ஏகாம்பரேஸ்வரர் சிவபெருமான் அருளாட்சி செய்யக்கூடிய ஒரு இடம். பஞ்சபூத ஸ்தலங்கள்ல திருவாரூர் மண் ஸ்தலமாக சொல்லப்பட்டாலும் பலரினுடைய ஒரு கருத்தாக காஞ்சி ஏகாம்பரேஸ்வரர் கோவிலும் மண் ஸ்தலமாக சொல்லப்படுகிறது. அப்ப இந்த இரண்டுமே மண்ஸ்தலம் தான். இதுல ஒன்றும் பெரிய அளவுக்கு நமக்கு ஒரு விவாதமோ இல்ல மற்ற விஷயங்களோ தேவையில்ல. திருவாரூரும் மண்ணுதான், காஞ்சிபுரமும் மண்ணுதான். அதனால இரண்டுமே மண்ணுக்குரிய ஸ்தலங்கள். காமாட்சி, அதாவது சாஸ்திரத்தினுடைய சர்வஜ பீடமாக விளங்கக்கூடியது காமாட்சி அம்மன் திருக்கோவில். ரொம்ப, அதாவது சைவர்களுக்கு சிதம்பரம் கோவில் எப்படியோ, வைஷ்ணவர்களுக்கு ஸ்ரீரங்கம் எப்படியோ, அதுபோல சாக்த வழிபாடு, அம்பாள் வழிபாடுல மிக முக்கிய கோவிலாக கருதப்படுவது எது அப்படின்னு கேட்டா நம்ம காஞ்சிபுரம் காமாட்சி. அதோட இருக்கான்னு கேட்டீங்கன்னா, வைஷ்ணவத்துல பெருமாள் கோவில் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு சிறப்பு வாய்ந்த கோவிலாக காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவில் விளங்குது. இதுவும் இந்த காஞ்சி மாநகர்ல தான் நமக்கு இருக்கு. இப்படி எந்த பக்கம் திரும்பினாலும் கோவில் நகரமாக காஞ்சிபுரம் காட்சியளிக்கிறது. இந்த காஞ்சிபுரத்துலதான் முருகப்பெருமானினுடைய பெருமைகளை சொல்லக்கூடிய குமரக்கோட்டம்ங்கிற கோட்டமும் இருக்கு. முருகப்பெருமானினுடைய ஆலயமும் விளங்குகிறது. ரொம்ப அற்புதமான ஒரு ஆலயம் இந்த குமரக்கோட்டை முருகன். சரி, இந்த குமரக்கோட்டை முருகனுக்கு நித்தியபடி பூஜை கைங்கரியம் செய்யக்கூடியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா, காலத்தியப்ப சிவாச்சாரியார்னு ஒருத்தர். அவருக்கு திருமணமாகி நல்ல சிறப்பாக இல்லற வாழ்க்கையோட சேர்த்து கோவில் கைங்கரியத்தையும் நல்ல விதமா நடத்திட்டு இருக்காரு. அவருக்கு ஒரு ஆண் குழந்தை ஒண்ணு பிறக்குது. அந்த ஆண் குழந்தைக்கு கச்சியப்பர் அப்படின்னு பெயர் சுட்டி குருகுலத்துல கொண்டு விடுறாங்க. குருகுலத்துல கல்வியெல்லாம் பயின்று முடிச்சு வந்த உடனே இந்த கச்சியப்பருக்கு அவர்களினுடைய வம்சப்படி, அந்த குல வழக்கப்படி சம்பிரதாய சடங்குகள்லாம் செஞ்சு, இந்த தீட்சை முறைகள்னு உண்டு. கோவில்ல எடுத்த உடனே போய் சுவாமியோடைய திருமேனியை தீண்டி பூஜையெல்லாம் செய்திட முடியாது. அப்ப அந்த தீட்சைகள் எல்லாம் பெற்று இவர்கிட்ட அந்த தன்னுடைய பாரம்பரியமான
இந்த குமரக்கோட்டம் கோயிலினுடைய பூஜை முறையை வந்து காலத்தியப்ப சிவாச்சாரியார் தன்னுடைய புதல்வனான கச்சியப்ப சிவாச்சாரியார்கிட்ட ஒப்படைக்கிறார். கச்சியப்பர் ரொம்பவும் ஒரு உன்னதமான அடியார். அதனாலதான் முருகப்பெருமான் இவரை வந்து தேர்ந்தெடுத்தார் பூஜைக்கு. அப்ப இவரை வந்து தேர்ந்தெடுத்த மாத்திரத்துல ஒரு நாள் நித்தியப்படி கைங்கரிய பூஜையை பண்ணிட்டு கச்சியப்ப சிவாச்சாரியாரானவர் தன்னுடைய இல்லத்துல போய் முருகப்பெருமானினுடைய திருவருளை எண்ணி அப்படியே வந்து தூங்கிட்டு இருக்கார். அப்ப வந்து முருகப்பெருமான் இவருடைய கனவுல வரார். கனவுல வந்து கச்சியப்ப சிவாச்சாரியார்கிட்ட சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, ஸ்காந்த புராணத்துல இருக்கக்கூடிய சங்கர சம்ஹிதையில இருந்து சிவ ரகசிய காண்டம் இருக்கு இல்லையா, அந்த சிவ ரகசிய காண்டத்துல இருக்கக்கூடிய ஸ்லோகங்கள் எல்லாம் கந்த புராணமாக மொழிபெயர்த்து தமிழ்ல எழுதி கொடு அப்படின்னு சொல்லிட்டு திகடச்சக்கர செம்முகம் ஐந்துளான் அப்படிங்கிற அடியையும் எடுத்து கொடுத்திருக்கார். கொடுத்துட்டு மறைஞ்சிடுறார். முருகப்பெருமானினுடைய கனவானது கலைஞ்ச உடனே அடுத்த நொடி எந்திரிக்கிறாரு நம்ம கச்சியப்ப சிவாச்சாரியார். அவர் எந்திரிச்ச உடனே நடந்த விஷயங்கள்லாம் கனவுல நினைச்சு பாக்குறாரு. ஆஹா, முருகப்பெருமானே நமக்கு வந்து ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்காருன்னு சொல்லிட்டு முருகப்பெருமான் அடி எடுத்து கொடுத்தது போலயே திகட சக்கர செம்முகம் ஐந்துளான் அப்படிங்கிற அடிய முதலடியாக கொண்டு ஒரு நாளைக்கும் 100 பாடல்கள் வீதம் எழுதுறார். எழுதி என்ன பண்றாருன்னா, முருகப்பெருமானினுடைய திருவடியிலேயே, அதாவது குமரக்கோட்டத்தினுடைய முருகனினுடைய திருவடியிலேயே அத எழுதின ஏடுகளை எல்லாம் வச்சுட்டு கோயிலை வந்து பூட்டிட்டு வந்துருவார். மறுநாள் காலையில திரும்பி வந்து எடுத்து அதெல்லாம் பார்க்கிற பொழுது இவர் எழுதினதுல சில வாக்கியங்கள், வார்த்தைகள் இதெல்லாம் அடியெல்லாம் மாற்றப்பட்டு இருக்கும். என்னன்னாக்கா, இவர் எழுதினதுல ஏதாவது குற்றங்கள், பிழைகள், தவறுகள் இருந்தா அதை முருகப்பெருமானே தன்னுடைய பொன்னான திருக்கரங்களால திருத்தி எழுதி கொடுத்திருப்பார். அந்த விஷயத்தை இவர் வந்து நோட் பண்றாரு. முதல் நாள் வந்து எழுதி வச்சுட்டு வந்துடுறார். மறுநாள் காலையில எடுத்து பார்க்கிற போது அந்த 100 பாடல்களையும் படிச்சு பார்க்கிறார். அதுல சில இடங்கள்ல மாறி இருக்கு. அப்ப வந்து கச்சியப்பருக்கு வந்து தோணுது, ஓஹோ, முருகப்பெருமானே வந்து நம்முடைய பாடல்களை திருத்தி கொடுத்திருக்காரு, எங்கெங்க தவறுகள் இருக்கோ அதெல்லாம் திருத்தி கொடுத்திருக்காரு அப்படின்னு. இப்படியாக கந்த புராணத்தை 6 காண்டங்களாக, உற்பத்தி காண்டம், அசுரகாண்டம், மகேந்திர காண்டம், யுத்த காண்டம், தேவகாண்டம், தக்ஷகாண்டம், இப்படி 6 காண்டங்களாக பிரித்து மொத்தம் 10,345 பாடல்களாக பாடி இந்த கந்த புராணத்தை நிறைவு செய்தார். உகநேரியப்ப நாவலர் அப்படிங்கிறவர் கச்சியப்ப சிவாச்சாரியாரினுடைய மாணவர். இவர் வந்து 7வது காண்டமான உபதேச காண்டத்தை அதுக்கப்புறமேட்டு ஏற்றி கொடுத்தார். அதையும் சேர்த்து இப்ப கந்த புராணமாக வச்சிருக்கோம். சரி, கந்த புராணத்தை இயற்றியாச்சு. இப்ப அடுத்தது என்ன பண்ணலாம்னா, அதை அபிஷியலா வெளில கொண்டு வரணும். அப்ப அபிஷியலா வெளில கொண்டு வரணும் அப்படின்னாக்கா, அரசருடைய அனுமதி பெற்று அரச புலவர்கள் முன்னாடி இதை வந்து அரங்கேற்றம் பண்ணணும். இந்த அரங்கேற்றம் பண்ணா மட்டும்தான் இது வந்து செல்லுபடி ஆகும், இல்லைன்னா செல்லுபடி ஆகாது. சரின்னு சொல்லிட்டு அரசர்கிட்ட போய் இந்த மாதிரி விஷயத்த சொன்ன உடனே அரசரும் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்குறாரு. அரசரும் ஒத்துக்கிட்ட உடனே டக்குன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா, அரங்கேற்றத்துக்கான ஒரு நல்ல நாள் குறிச்சு மிகச்சிறந்த சைவ அடியார்கள், சிவாச்சாரியா பெருமக்கள், அதற்கடுத்தது காஞ்சி நகர பெருமக்கள், தமிழ் புலவர்கள், தமிழ் பற்றாளர்கள், இப்படி எல்லாரும் வந்து ஒண்ணு சேர கூடியிருக்கிறாங்க. கச்சியப்ப சிவாச்சாரியார் முருகப்பெருமானினுடைய திருவடிய நினைத்து வணங்கி தன்னுடைய முதல் பாடலை ஆரம்பிக்கிறார். முதல் அடியெடுத்து சொல்றார். திகட சக்கர செம்முகம் ஐந்துளான் அப்படின்னு சொல்லி பாட ஆரம்பிக்கிற பொழுது அங்க இருக்க ஒரு புலவர் வந்து குறுக்க பேச ஆரம்பிக்கிறார். திகழு தசம், இது வந்து திகடசம் அப்படின்னு வந்து சொல்றதுக்கு இலக்கணத்தில் எந்த விதமான ஒரு விதியுமே கிடையாது. ஆனா நீங்க வந்து எப்படி இதை வந்து நீங்க சொல்றீங்க, இதுக்கு நீங்க விளக்கம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிற போது அதுக்கு கச்சியப்பர் சொல்றாரு, பெருமானே, நீங்க சொல்றது உண்மைதான். ஆனா இந்த வரியானது அடியேன் இயற்றியது கிடையாது. இந்த வரியை வந்து அடி எடுத்து கொடுத்தது இந்த குமரக்கோட்டத்தில் உள்ள குமரப்பெருமான் தான் எடுத்து கொடுத்தார். அதனால இதுக்கு நான் எந்த விதமான விளக்கமும் அடியேன் கொடுக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லவும், அப்ப இது வந்து அந்த கேள்வி கேட்ட புலவர் கேட்கிறாரு, அப்ப முதல் வரிய
முருகப்பெருமான் தான் எடுத்து கொடுத்தார் அப்படின்னு சொன்னாக்கா ஒரு விஷயம். முருகப்பெருமானே எங்க முன்னாடி தோன்றி இது நான் தான் எடுத்து கொடுத்தேன் அப்படின்னு சொல்லட்டும். அப்படி இல்லையா, இந்த மாதிரி வேற ஏதாவது ஒரு நூல்ல, இலக்கண நூல்ல இப்படி ஒரு விஷயம் இருக்குதா அப்படிங்கிறத நீங்க நிரூபிச்சு காட்டணும். இது ரெண்டுத்துல எது நடக்கலைனாலும் நாங்க இதை அரங்கேற்றம் பண்ண அனுமதிக்க முடியாதுன்னு அந்த புலவர் சொல்ல, சரி இது ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணு நாளைக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கச்சியப்ப சிவாச்சாரியார் பதில் சொல்றார். கச்சியப்பருக்கு பயங்கரமான மன வருத்தம். என்னடா இது, நம்ம பாட்டுக்கு செவனேன்னு இருந்த நம்மளை கொண்டு நீ பாடலை எழுது, இதை கந்த புராணத்தை ஏற்றுன்னு சொன்ன உடனே நானும் கந்த புராணத்தை ஏற்றி வச்சா அதுல இருக்கிறது எல்லாத்தையும் திருப்பியும் கொடுத்தார் கந்த பெருமான். ஆனா அரங்கேற்றம் பண்ண வேண்டிய நேரத்துல இப்படி யாரோ ஒருவர் குறுக்க அதையும் இதையும் சொல்லி இப்படி அரங்கேற்றத்தை தடுத்து நிறுத்திட்டாரே, இதுல எதுவுமே தெரியாத அடியன் எந்த பாவமும் அறியாத அடியன் இப்படி மாட்டிக்கிட்டனே அப்படின்னு சொல்லிட்டு முருகப்பெருமான இடத்துல ரொம்ப வருத்தப்பட்டு அப்படியே பாத்தீங்கன்னா குமரங்கோட்டம் கோயில் முருகர் கோயில் வாசல்லே அப்படியே மனம் முருகி வேண்டிக்கிட்டே இருக்காரு. அப்படியே பாத்தீங்க அப்படின்னாக்கா அவர் கொஞ்சம் மயக்க நிலை வருது, அப்படியே தூங்கிடுறாரு. அப்ப கனவுல முருகப்பெருமானவர் வரார். முருகப்பெருமான் என்ன சொல்றாருன்னா, நீ ஒன்னும் வருத்தப்படாத, சோழ தேசத்துல வீர சோழியம்னு ஒரு நூல் உண்டு. அந்த நூல்ல பாத்தீங்க அப்படின்னாக்கா திகழ் தசம் அப்படிங்கிறதுக்கு திகடசம் அப்படின்னு விளக்கம் கொடுத்துருக்கு. இத பாத்தீங்க அப்படின்னாக்கா அந்த நூல்ல இருக்கக்கூடிய சந்திப்படலங்கிற பகுதியில 18வது பாடல்ல இந்த விதியை காணலாம். ஆனா நாளைக்கு அந்த சோழ தேசத்தை சேர்ந்த புலவர் இதை உனக்கு எடுத்து சொல்லுவாரு. அதனால நீ எதை பத்தியும் கவலைப்படாம நீ சந்தோஷமா இரு அப்படின்னு சொல்லிட்டு முருகப்பெருமான் இவருக்கு கனவுல காட்சி கொடுத்தா. உடனே இவர் சந்தோஷத்துல சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு கனவு கலைஞ்ச உடனே வீட்டுக்கு போய் ஓய்வு எடுக்கிறார். மறுநாள் காலை இதே மாதிரி புலவர் சபை கூடுது. மன்னரும் அந்த இடத்துல வந்துட்டார். எல்லாரும் இருக்கும் பொழுது கச்சியப்பர் பேச ஆரம்பிக்கிறார். பேச ஆரம்பிக்கும் பொழுதே பாத்தீங்க அப்படின்னாக்கா இந்த புலவர் ஒருத்தர் சொன்னார் இல்லையா முருகப்பெருமான், அவர் சொல்றார், யாம் சோழ தேசத்திலிருந்து வந்திருக்கிறோம். என்கிட்ட பாத்தீங்க அப்படின்னாக்கா வீரசூழியம் அப்படிங்கிற ஒரு நூல் அடியன் இடத்துல உள்ளது. இந்த நூல்ல பாத்தீங்க அப்படின்னாக்கா கச்சியப்ப சிவாச்சாரியார் சொன்னது போலயே திகழ் தசம் அப்படிங்கிறதுக்கு விளக்கமானது இதுல இருக்கு. திகழ் தசம் அப்படிங்கிறத திகடசம் அப்படின்னு சொல்லலாம் அப்படிங்கிறதுக்கான விளக்கம் இந்த நூலுடைய சந்திப்படலத்துல 18வது பாடல்ல இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த நூலையும் அந்த 18வது பாடலையும் சந்திப்படலத்துல இருந்து எடுத்து அங்க இருக்கக்கூடிய புலவர்கள் முன்னாடி காட்டின உடனே எல்லாரும் பாக்குறாங்க. ஆமா இப்படி ஒரு விஷயம் இருக்கு, இப்போ ஒத்துக்கிறோம் அப்படின்னு சொன்ன உடனே கச்சியப்ப சிவாச்சாரியாரை பார்த்து, உன்னுடைய பிரச்சனை தீர்ந்துதா, இனிமே உனக்கு கந்த புராணம் அரங்கேற்றம் பண்றதுல எந்த தடையும் இல்லையில அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா மறைஞ்சிடுறாரு அந்த புலவர். அப்ப அங்க இருக்கக்கூடிய சபையோர்கள் அனைவரும் உணர்றாங்க, வந்திருந்தது யாரும் இல்ல, முருகப்பெருமான் தான் வந்திருக்கார், கச்சியப்பருக்காக வந்திருக்கார், தன்னுடைய கந்த புராணத்தை அரங்கேற்றம் பண்ணணுங்கிற காரணத்தினால வந்திருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த புலவர்கள்ல இருந்து ஒட்டுமொத்த அவையோரும் கச்சியப்ப சிவாச்சாரியார் இடத்துல மன்னிப்பு கேட்டு நீங்க அரங்கேற்றம் பண்ணுங்க, நாங்கெல்லாம் உறுதுணையா இருக்கோம்னு சொல்லி ஒரு பாடலாக கச்சியப்ப சிவாச்சாரியார் பாடி அரங்கேற்றம் பண்றார். கிட்டத்தட்ட 10,345 பாடல்கள் மொத்த கந்தபுராணம். இது மொத்தத்தையும் பாத்தீங்க அப்படின்னாக்கா ஒரு பாடலாக பாடி அதற்கு கச்சியப்ப சிவாச்சாரியாரானவர் விளக்கம் கொடுக்கிறார். இது சரியாக ஒரு வருட காலம் இந்த அரங்கேற்றமானது நடக்குது. இதெல்லாம் முடிஞ்ச உடனே கச்சியப்ப சிவாச்சாரியார கௌரவிக்க வேண்டிய ஒரு பொறுப்பு அந்த நாட்டினுடைய மன்னருக்கு இருக்கு. அதனால பாத்தீங்க அப்படின்னாக்கா கச்சியப்ப சிவாச்சாரியாருக்கு ஒரு தங்கத்துல தங்கம் வெள்ளி இது போன்ற பரிசுகள் எல்லாம் கொடுத்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு ஊர்வலத்துக்கு ஏற்பாடு பண்றார் மன்னர். என்னன்னு பாத்தீங்கன்னா யானையை கொண்டு வர வச்சு அந்த யானையில கச்சியப்ப சிவாச்சாரியார அமர வச்சு காஞ்சி பெருநகர் மொத்தமும் வலம் வர வைக்கிறார். அதோட மாத்திரம் இல்லாம விலை உயர்ந்த ரத்தினங்கள், தங்கம், வெள்ளி இது போன்ற பொருட்கள் மன்னரும் கொடுக்கிறார். தமிழ் பற்றாளர்கள், தமிழ் புலவர்கள் எல்லாமும் கொடுக்குறாங்க. காஞ்சி மாநகர்ல இருக்கக்கூடிய மக்களும் அவர்களால என்னென்ன முடியுதோ அதெல்லாம் கொடுக்குறாங்க. இப்படியாக பாத்தீங்க அப்படின்னாக்கா கச்சியப்ப சிவாச்சாரியாருக்கு ஒரு ராஜ மரியாதை காஞ்சி மாநகர்ல ஏற்படுது. இந்த கந்த புராணமானது
எங்க அரங்கேற்றப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னாக்கா, காஞ்சிபுரத்தில் உள்ள குமரக்கோட்டத்துல இந்த கோவிலினுடைய வெளிப்பிரகாரத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா கந்தபுராணம் அரங்கேற்றப்பட்ட மண்டபம் இன்னமும் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா இருக்குது. அந்த குமரக்கோட்டை ஆலயத்திலேயே இவருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா கச்சியப்ப சிவாச்சாரியாருக்கு தனியாக ஒரு திருவுருவச் சிலையும் சன்னதியும் இருக்கு. நம்ம வந்து தரிசனம் பண்ணலாம். இந்த நூல் வந்து ஒரு சைவர்களினுடைய இல்லத்திலும் இருக்க வேண்டிய ஒரு நூல் கந்தபுராணம். இந்த மூல நூலும் வேணும், விளக்க உரையோடு இருக்கக்கூடிய கந்தபுராண நூலும் வேணும். மூல நூலுக்கு அவ்வளவு ஒரு சிறப்பு உண்டு. 10,345 பாடல்களை கொண்டது இந்த கந்தபுராணம். இந்த கந்தபுராணத்தில் இல்லாதது வேற எந்த புராணத்திலும் இல்லை. அப்படிப்பட்ட அத்தனை சிறப்புகளையும் கொண்டது இந்த கந்தபுராண நூல். இந்த மகா கந்த சஷ்டி திருவிழா, இந்த குறிப்பாக அமாவாசையிலிருந்து திருக்கல்யாணம் அந்த 8 நாளுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா நம்ம அவசியம் இந்த கந்த புராணத்தை ஓதியே ஆக வேண்டும். 10,345 பாடல்களும் ஓத முடியாட்டினாலும் கூட நம்மால இயன்ற அளவுக்காவது ஒரு காண்டத்துல இருந்தும் ஒரு 51 பாடல்கள் வீதமாவது நம்ம வந்து அவசியம் இதை ஓதி ஆக வேண்டும். இந்த நூல் இருக்கிறதே அவ்வளவு ஒரு பெரிய ஒரு புண்ணியம். இந்த புக்கை பார்க்கறது அவ்வளவு ஒரு பெரிய புண்ணியம். அப்படிப்பட்டது இந்த கந்த புராணம். இந்த மகா கந்த சஷ்டி திருவிழாவில் ஒருவரும் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா மிக முக்கியமாக விரதம் இருக்கக்கூடிய முருகன் அடியார்கள் எல்லாரும் இந்த கந்த புராணத்தை படிங்க, கேளுங்க. இன்னும் விருப்பம் இருந்தது அப்படின்னாக்கா இந்த கந்த புராண புஸ்தகத்தை வாங்கி முருக வழிபாட்டில் இருக்கக்கூடிய தலை சிறந்த முருக அடியார்களுக்கு அன்பளிப்பாக கொடுங்க. அது இருக்கிறதுலயே மிகப்பெரிய ஒரு புண்ணியம் அதுதான். இன்னைய காலகட்டத்துல எல்லாமே பிடிஎஃபா வந்துருச்சு. அதனால புக்கோட இன்னைக்கு எல்லாமே செல்போன்ல எல்லாமே A to Z எல்லாம் செல்போன்லயே இருக்குது. அதனால நீங்க வந்து பிடிஎஃபா இருந்ததுன்னா கூட அதை கூட நீங்க அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஒரு 10 பேருக்கு ஷேர் பண்ணோம்னா அதுல யாராவது ஒருத்தராவது படிக்க மாட்டாங்களா? அதனால இந்த கந்த புராணத்தை இந்த மகா கந்த சஷ்டி திருவிழாவில் அவசியம் நம்ம எல்லாரும் பாராயணம் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு, இன்னைக்கு மகா கந்த சஷ்டி திருவிழாவினுடைய சிறப்பு பதிவாக கந்த புராணம் நமக்கு கிடைத்த வரலாறு ஒன்று பார்த்தோம். இதுலயே வந்து என்னன்னா ஒரு போனஸும் ஒன்று உண்டு. என்னன்னா இப்போ இது தீபாவளி டைம் இல்லையா, தீபாவளிக்கு வந்து எல்லாரும் போனஸ் கொடுப்பாங்க. அந்த மாச சம்பளத்தை அப்படியே வந்து கொடுக்கறது, அதுக்கு பேர் தான் போனஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப அதே மாதிரி இன்னைக்கு நமக்கு ஒரு போனஸ் கிடைச்சிருக்குது. என்னன்னு சொல்லிட்டு கேக்குறீங்களா? இந்த கந்த புராணம் கிடைத்த வரலாறுன்னு நம்ம பார்த்தோம் இல்லையா, இதுலயே செய்தொண்டர் புராணமான கச்சியப்ப சிவாச்சாரியாரினுடைய வரலாறு சேர்ந்து வந்துருச்சு. அது சொல்லுவாங்க இல்லையா, ஒரு கல்லுல 2 மாங்காய். நமக்கு இன்னைக்கு தீபாவளி போனஸ் கிடைச்ச மாதிரி நம்ம பார்த்தது கந்த புராணம் கிடைத்த வரலாறு. அதுல கச்சியப்ப சிவாச்சாரியார் செய்தொண்டர் புராணத்துல அவருடைய புராணத்தையும் நம்ம சிந்தனை பண்ணியிருக்கிறோம். இன்னைக்கு கச்சியப்ப சிவாச்சாரியாரினுடைய திருச்சரித்திரத்தையும் அதே போல கந்த புராணம் கிடைத்த வரலாறு, இது ரெண்டையும் நம்ம சிந்தனை பண்ணியிருக்கிறோம். வாய்ப்பளித்த அடியார்களுக்கும் இறைவனுக்கும் நன்றி கூறி அடியனுடைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. முருகா சரணம். திருச்சிற்றம்பலம். வான்முகில் வளாது